அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு 50% வரிகளை விதித்துள்ளார். இது 2 நாட்டு வர்த்தக உறவுகளையும் கடுமையாக பாதித்துள்ளது. டிரம்ப் வரியால் இந்தியாவிலிருந்து செல்லும் ஏற்றுமதிகள் கடுமையாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஏற்கனவே பல முக்கியமான அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கும் ஆர்டர்களை நிறுத்தி வைக்க ஆரம்பித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை சில முக்கியமான வணிக பார்ட்னராக அமெரிக்கா இருக்கிறது. இந்த சூழலில் திடீரென டிரம்ப் விதியால் இந்த வரியால் இந்திய ஏற்றுமதிகள் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே டிரம்பின் வரியை தொடர்ந்து வால்மார்ட், அமேசான், டார்கெட் போன்ற முன்னணி அமெரிக்க சில்லறை வணிக நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ஆர்டர்கள் கொடுப்பதை ஏற்கனவே நிறுத்தி வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மறு அறிவிப்பு வரும் வரை ஆடை மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க நிறுவனங்கள் நம்ம ஊர் ஏற்றுமதியாளர்களுக்கு கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரி காரணமாக கூடுதல் செலவாகும் நிலையில் அந்த தொகையை அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்க தயாராக இல்லை. மாறாக இந்த கூடுதல் தொகையை இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். இந்த புதிய வரிகள் காரணமாக பொருட்களின் விலை 30% முதல் 35% வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் அமெரிக்காவிற்கான ஆர்டர்கள் 40% முதல் 50% வரை குறையலாம் என்றும் இதனால் சுமார் 4-5 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல முக்கிய ஏற்றுமதி நிறுவனங்களும் இந்தியாவிலிருந்து தான் ஆர்டர்கள் எடுத்து வந்தன. 40%லிருந்து 70% வரையிலான ஆர்டர்கள் அமெரிக்காவிலிருந்து நமக்கு கிடைத்து வந்தது. இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடை தொழில்துறையினர் தங்களது ஏற்றுமதியில் கணிசமானவற்றை அமெரிக்காவிற்கே அனுப்பி வந்தனர். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் 28%, அதாவது 36.61 பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு சென்றது. இது எல்லாம் தற்போது ஆபத்தில் தள்ளப்பட்டுள்ளது. உலகிலேயே 6வது பெரிய ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியாளரான இந்தியா இந்த வரிகளால் வங்கதேசம் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு ஆர்டர்களை இழக்க நேரிடும் என அஞ்சப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாடுகளுக்கு 20% வரியை மட்டுமே டிரம்ப் விதித்திருக்கிறார். டிரம்பை பொறுத்தவரை ரஷ்ய எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியாவுக்கு இந்த வரியை விதித்துள்ளார். இதில் 25% வரி வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. மீதமுள்ள 25% வரி ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் டிரம்பின் இந்த நடவடிக்கையை இந்தியா கடுமையாக சாடியுள்ளது. டிரம்பின் இந்த நடவடிக்கை நியாயமற்றது என்றும் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்ததற்காக இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகள் 2 நாட்டு உறவையும் ஆபத்தில் தள்ளியிருப்பதாக மூத்த அமெரிக்க எம்பி கிரிகோரி மிக்ஸ் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்கா இந்தியா இடையே வலுவான உறவை உருவாக்க கடந்த 20 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கையை டிரம்பின் வரிகள் ஆபத்தில் தள்ளியிருப்பதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கிரிகோரி மிக்ஸ் சாடியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 2 நாடுகளுக்கும் இடையே ஆழமான பொருளாதார உறவுகள் உள்ளன. 2 நாட்டு மக்களுக்கு இடையேயும் நல்லுறவு உள்ளது. நமது ஜனநாயக மதிப்புகளுக்கு இணங்க பரஸ்பர மரியாதைக்குரிய முறையில் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். டிரம்பின் இந்த வரி வலுவான அமெரிக்கா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய பல வருட உன்னிப்பான பணிகளை ஆபத்தில் தள்ளியுள்ளது என சாடியிருக்கிறார். இது தொடர்பாக ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக பேராசிரியர் மார்க் புஷ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது வரி சுமையை மக்களுக்கு பாஸ் செய்து விடுவார்கள். இந்த வரிகளால் அமெரிக்காவில் விற்பனையாகும் பொருட்களின் விலை அதிகரிக்கும். எனவே இந்த விவகாரத்தில் மிகவும் கவனமாக நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.